ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான க்ரீமியான ப்ரொக்கோலி சீஸ் பாஸ்தா. வாங்கலாம் கலக்கெல்லாம் செய்யலாம். முதல்ல ப்ரொக்கோலி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு சுடு தண்ணி போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ப்ரொக்கோலி பார்த்து சுத்தப்படுத்துங்க. ரொம்பவே குட்டி குட்டியாக பூச்சிங்க இருக்கும். அது கலருக்கு பூச்சிங்க தெரியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சுடு தண்ணி போடுறேன். என்ன தான் சுடு தண்ணி போட்டாலும் நீங்கள் க்ளீனாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு ஊற வைங்க. 5 நிமிஷம் விட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ரன்னிங் வாட்டரில் 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் இல்லை அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலியை போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த 5 நிமிஷத்தில் அந்த வெஜிடபிளை எடுத்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா 5 நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா அதை தான் பிளான்ச் சொல்லுவாங்க. இந்த வெஜிடபிளை எடுத்துட்டு அதே தண்ணியில் பாஸ்தாவை குக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பினே பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தா 200 கிராம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த பாஸ்தா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 2 கியூப் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறேன். ஸ்டவ் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 கியூப் வெண்ணெய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கலாம். இதை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலரிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா மாவு தீய ஆரம்பிச்சிடும். இந்த வெண்ணெயும் இந்த மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆனும் போது நம்மளுக்கு செம்மி சாலிடாக இருக்கணும். அப்போ தான் இந்த அளவு சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெண்ணெய் சேருங்க. இல்லை வெண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சமாக மாவு சேர்த்து கூட 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 போல் பூண்டு நான் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த கொதிச்சிட்டு இருக்கும் போது அந்த பால் ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இன்னைக்கு பீட்சா சீசனிங் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 பிஞ்சு சேர்க்குறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம், இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம். வீட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகாவை எடுத்துட்டு மிக்சியில் ரஃப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விதையெல்லாம் முழுசாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து அதை சேர்த்திங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ 2 நிமிஷம் அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தால் நோ ப்ராப்ளம். ஏன்னா கடைசியில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ லைட்டாக கம்மியாக இருந்தால் அது கரெக்டான ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் விட்டுட்டு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். இந்த பினே பாஸ்தா சேர்க்கும் போது அதுக்குள்ளெல்லாம் க்ரீம் போச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ் நிறைய குக் ஆகக்கூடாது. ஸோ போட்ட உடனே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்களேன், இப்போவே நூல் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீமியாக. நான் டேஸ்ட்டுக்காக ஸ்வீட் கார்னை தூவிட்டு அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸையும் சீசனிங்களும் தூவிட்டு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஏங்க ஹோட்டல் கேட்க போகிறாங்க. அம்மான்னு உங்கள் பின்னாடியே சுற்றுவாங்க பாருங்களேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கலக்கலான டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.